நேரத்தில் நம்மளால் இந்த தேர்தலில் வழக்கமாக இல்லாதது வந்து மும்முனை போட்டி அப்படின்றனால எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. கடந்த தேர்தலில் வந்து பெரும்பாலும் இருமுனை போட்டிகள் இருக்கும். மாறி மாறி தான் திராவிட கட்சிகள் வந்துக்கிட்டு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற ரேர் ஆஃப் தி ரேரஸ்டாக இருந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு திமுக அல்லது அதிமுக அப்படின்ற நிலையில் இருந்தது. 2011 அதிமுக வந்ததுக்கு பிறகு 2016 தொடர்ச்சியாக 2ஆம் முறை அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அடுத்த முறை வரும்பொழுது அது திமுக தான் வரும் அப்படின்ற ஒரு ஈஸியான அசம்ஷன் இருந்தது, அல்லது ஈஸியாக கணிக்கக்கூடிய அளவில் இருந்தது. இந்த முறை வந்து 2 திராவிட கட்சிகள் இருக்கிற நிலையில் 3வது அணி வந்து மிகவும் வலுவான அணியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 3ஆம் அணியாக வைகோ வந்திருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், 2006 வந்த தேமுதிக ஆகட்டும், இவங்க எல்லாரும் வந்திருந்தால் கூட அதை விட இது ஒரு பெரிய வேவாக இருக்கும். இன்னொன்று இது ஒரு நியூ ஜென்ரேஷன் எலெக்ஷனாக பார்க்குறோம். அரசியல் தலைவர்களுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான கன்வென்ஷனல் மெத்தடான கேம்பெயின்லாம் மீறி டிஜிட்டல் யுகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு, ஒரு பூமானதுக்கு பிறகு, ஆரம்பித்ததுலேருந்து பூமானதுக்கு பிறகு வர்ற ஒரு இந்த தேர்தலில் டிஜிட்டல் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா 2016 தான் வந்து துவங்குது. ஐடிவிங்கே வந்து அதிமுக தான் முதல்ல தொடங்குறாங்க, திமுக அதுக்கு அடுத்து வர்றாங்க. இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஐடி எந்த கட்சி தொடங்கினாலும் முதல்ல தொடங்குறது அவங்க வந்து இளைஞரணி மாணவர்கள்லாம் தாண்டி முதல்ல தொடங்குறது ஐடிவிங் தான் தொடங்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்க தேர்தல் இது. அதில் விஜய் என்ன எடுக்கப் போகிறார், அல்லது அவர் வந்து வாக்குகளை பிரிக்கப் போகிறாரா, அல்லது வாக்குகள் அவர் எடுக்கப் போகிறாரா அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். மொத்தமான தபால் வாக்குகளானது 5,80,384 அப்படின்றது நேற்றைய நிலவரமாக இருந்தது. காலை வரை தபால் வாக்குகள் வழங்கலாம் என கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது. முதல் கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பெரம்பூரில் தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் 6 தொகுதிகளில் திமுக முன்னிலையும், 4 தொகுதிகளில் அதிமுகவும், 2 தொகுதிகளில் தாவேகாவும் முன்னிலை வகிக்கிறது. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் சூழலில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். தாவேகா முன்னிலை என்ற தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 6 தொகுதிகளில் திமுக முன்னிலை, 4 தொகுதிகளில் அதிமுக, 2 தொகுதிகளில் தாவேகா என 10 தொகுதிகளின் முடிவுகள் என்பது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த தரவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 தொகுதிகளில் திமுகவும், 4 தொகுதிகளில் அதிமுகவும், 2 தொகுதிகளில் தாவேகாவும் முன்னிலை பெற்றிருக்கின்றன. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தபால் வாக்கு தொடங்கிய நிலையில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதில் கூடுதல் அப்டேட், 8 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போதுள்ள நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 9 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 8 தொகுதிகளில் திமுகவும், 5 தொகுதிகளில் அதிமுகவும் முன்னிலை என்ற அடிப்படையில், இது தபால் வாக்குகளின் அடிப்படையில் மட்டுமே இந்த முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு தகவல், மீண்டும் ஒரு அண்மை செய்தி. அது தபால் வாக்கு எண்ணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் 9 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது என்ற தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 தொகுதிகளில் திமுகவும், 5 தொகுதிகளில் அதிமுகவும், 2 தொகுதிகளில் தாவேகாவும் முன்னிலை பெற்றிருக்கிறது.